கன்ஃபார்மா தெரியுது மறுமை வரப்போகுது. அதுக்குரிய அடையாளங்கள், மழை பெய்ய போகுது, மழைக்கு முன்னாடி கார்மேகம் வரும், இருட்டும், இந்த மாதிரி வந்தா மழை பெய்ய போகுது மாதிரி மறுமைக்கு முன்னாடி இதெல்லாம் வர நேரம். அல்லாஹ்வை சந்திக்க போறீங்க, ரப்புல் ஆலமீன் வரப்போகிறான். அந்த சன்னிதானம் சாதாரணமான சன்னிதானம் இல்ல. வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வருவானாம், மலக்குமார்கள் அனுபவித்து நிற்பார்களாம். எப்படி ஒரு பிரசிடென்ட் வர்ற நேரம், ஒரு ஆர்மி நேவி எல்லாமே அந்த மாதிரி முப்படைகளும் அணிவகுத்து நிற்பாங்களே, அத மாதிரி எல்லாம் இல்ல. அதெல்லாம் தாண்டி மாலிக்குல் முல்க் வருகிற சபை, மறுமை நாள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சன்னிதானத்துக்கு வருகிற நேரம், வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா. மலக்குமார்கள் அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிற நேரத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வருவானாம். நரகம் கொண்டு வந்து வைக்கப்படுமாம். ஹல் மின் மஸீத், ஹல் மின் மஸீத், இன்னும் இருக்கிறார்களான நரகம் கொத்து, அதாவது கொந்தளிச்சு கொண்டிருக்குமாம். அந்த நேரத்துல தான் விசாரணை நடக்குமாம். அந்த நாள் அதிபயங்கரமான நாள்ன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவ்வளவு அதிபயங்கரம்டா, எல்லாரும் எப்படி பிறந்தோமோ அப்படி பூமியில இருந்து முளைப்போமா, எந்த ஆடையும் இல்லாம, கால்ல செருப்பும் இல்லாம இப்படியே முளைப்போமா, எல்லாரும் ஓடுவோமா. அல்லாஹ்வுடைய சன்னிதானம் பக்கம் யா நஃப்ஸி யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என் ஆன்மாவை என் ஆன்மாவை ஓடுவோமா. ஆயிஷா நாய் நிறுத்தி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஒருத்தருக்கு அப்படி வெக்கம் இல்லாம ஓடுற நேரம் வெக்கம் வருமே யா ரசூலல்லாஹ், நிர்வாணமா நிப்பாங்களே, ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பார்த்து கொள்வாங்களே யா ரசூலல்லாஹ். பெருமாளை கேட்டாங்க, ஆயிஷா அது எந்த நேரம் நினைக்கிறீங்க ஆயிஷா? யாருக்கும் எதுவுமே தெரியாது ஆயிஷா, அது பயங்கரமான நேரம். தன்னுடைய ஆன்மாண்டு துடிக்கிற நேரம், தன்னுடைய ஆன்மாக்கு என்ன ஆக போகுதுன்னு நினைக்கிற நேரம், சாதாரண ஒரு போலீஸுக்கு முன்னாடி நின்று கேள்வி கேட்கப்படுகிற நேரம், உளவுத்துறை அதிகாரி 4 கேள்வி கேட்கிற நேரம், அந்த மாதிரி நேரத்துல கோர்ட்ல நிப்பாட்டி கேட்கிற நேரம் துடியா துடிச்சு போற மனிதன். அல்லாஹ்வுடைய சன்னிதானம் என்பது அப்படிப்பட்ட நேரம் இல்ல, இந்த மாதிரி விசாரணை மைதானம் இல்ல, அதிபயங்கரமான நேரம் ஆயிஷா. எல்லோரையும் மயந்துருவார்கள். எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு வச்சிருக்கிற அன்பு எப்படிப்பட்ட அன்பு, அதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. ரத்த வெள்ளத்துல வந்து உழுவுற புள்ள, 10 மாசமா சுமந்த ஒரு தாய், ரத்த வெள்ளத்துல குழந்தை உழுந்ததுக்கு பிறகு, தொப்புள் கொடி அறுத்ததுக்கு பிறகு வேதனையோட நிக்கிற ஒரு தாய்க்கு இதுதான் உங்க புள்ளை என்று தொடச்சு காட்டின உடனே அந்த வேதனையை மறந்து ஒரு சிரிப்பாவே, என் புள்ளைய பார்க்கணும் முத்தம் கொடுக்கணும் ஏங்கி தவிப்பாவே. அப்படிப்பட்ட ஒரு தாய், அவ்வளவு நேசம் வச்ச ஒரு தாய், குழந்தை உழுந்துட்டா தான் உழுந்தா நல்லமே, என் குழந்தை உழுந்திருக்க கூடாது இந்த உலகத்துல ஒரு ஜீவன் நினைப்பதாக இருந்தா அது தாயாக இருக்கும். மகனுக்கு கஷ்டம், மகளுக்கு கஷ்டம் என்பதற்காக வேண்டி தான் சேகரித்த எந்த சொத்தாக இருந்தாலும் ஒரு நிமிடம் கூட கணக்கு பார்க்காமல் உலகத்தில் அள்ளி கொடுப்பதாக இருந்தால் அது தாயும் தகப்பனாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு உறவு, அந்த உறவை இழந்தவர்கள் இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட உறவை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு பார்க்கவே மாட்டாங்க. பெருமாள் ஒரு தூதர் ஒருவர் வந்து கேட்கிறார், யார சொல்லலாம், மக்களிடம் நான் அதிகமாக நேசம் பாராட்டக்கூடியவர்கள் யார் யார சொல்லலாம்? உம்முக, உங்க உம்மா. அவர் பார்த்துட்டு அப்புறம் யார் யார சொல்லலாம்? சும்மா யார சொல்லலாம்? அப்புறம் யாரு? உம்முக்க, உங்க உம்மா. சும்மா யார சொல்லலாம்? அப்புறம் சொல்லுங்களேன் ஒரு ஆள. உம்முக்கம்மா, உங்க உம்மா. இவருக்கு இன்னும் ஆன்சர் வரல போல. அப்புறம் சும்மா யார சொல்லலாம்? அபூக்க, உங்க வாப்பாண்டாங்க சொல்ல. 4வதாக கேட்கிற நேரம் தான் உங்க வாப்பாண்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட உம்மா இந்த உலகத்துல ராத்திரி இருந்து தன் மகளுக்கும் தெரியாம அல்லாஹ்விடம் மன்றாடி, எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வளமாக்கிறியா அல்லாஹ், அவங்க பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தாயா அல்லாண்டு மறைந்து கேட்கிற தாய் தகப்பன்கள், இப்படி எல்லாம் குழந்தைகளுக்கு நலவு செய்வதற்காக வேண்டி காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் உழைச்சி பிள்ளைகளுக்காக வேண்டி கொடுக்கறதுக்காக வேண்டி உழைக்கக்கூடிய வாப்பா உம்மாமார்கள் மறுமையுடைய சன்னிதானத்துல எப்படி நடப்பாங்களான்னு தெரியுமா? இந்த உலகத்துல தன் பிள்ளை வேண்டி வாரிசுகளாக எல்லாத்தையும் சொத்துகளாக அனந்தர சொத்துக்களை விட்டு போகக்கூடியவர்கள், சந்தோஷமாக கொடுக்கக்கூடியவர்கள். உலகத்தில் இன்னொரு மனிதனுக்கு 1 லட்சம் கொடுக்கிற நிறைய கணக்கு பார்க்கிறவங்க லட்சமாக பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய தாய் தகப்பன் அந்த சபையில் எப்படி நடப்பாங்களாம்? யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதிஹி வ பனி. அதாவது உம்மா புள்ளைய கண்ட உடனே விரண்டு ஓடுவாங்களாம், வாப்பா மகனை கண்டு ஓடுவாங்களாம், சகோதரன் எல்லாம் ஓடுவாங்களாம். ஏன் ஓடுறாங்க தெரியுமா?
உம்மா புள்ளைய கண்ட உடனே ஓடிடுவாங்களாம். என் மகன் ஏதாவது நன்மை என்று கேட்டா என்ன கொடுக்கிறது, இன்றைக்கு என்ன கொடுக்கிறது, என்ன காட்டி கொடுத்தா நான் இது செய்யல அப்படி என்று சொல்லி கொடுத்தால் தன்னுடைய சகோதரனிலிருந்து மனிதன் பிரிந்து ஓடுவான். என் பிரதர், இந்த உலகத்தில் உம்மாவை கண்டி நெருங்க போகிற மனிதன், தகப்பனோடு நெருங்கி வாழக்கூடியவன், சின்ன பிள்ளைகள் வாப்பா மேல ஏறி குதிச்சு விளையாடக்கூடிய பிள்ளை, உம்மாவை சுத்தி சுத்தி குட்டி போட்டு போன மாதிரி வர்ற பிள்ளைகள், அந்த மறுமை நாள்ல தன் சகோதரனை காண்ட நேரம் ஓடிடுவானா, தன் தாயின் தகப்பனையும் பிரிந்து ஓடுவார்களாம். அவருடைய உம்மாவை கண்டி விரண்டோடுவானாம், வாப்பாவை கண்டி ஓடுவானாம். வாப்பா ஏதாவது கேட்டா என்ன கொடுக்கிறது, வாப்பாவே வானம் என்று இந்த பக்கமா ஓடுவானாம். அப்படிப்பட்ட அதிபயங்கரமான நாள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த நாளை பற்றி பேசாத எந்த நபியும் இல்லை. இந்த நாள் சம்பவிப்பதற்கு இந்த நாளில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நீதிமன்றத்துக்கு வருவதற்கு முன்னாடி மலக்குமார்கள் வந்து வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், அல்லாஹ் வருவதற்கு முன்னாடி மலக்குமார்கள் தயாரிப்பார்கள் கிரவுண்டை. எல்லா பாவிகள் எல்லாத்தையும் ஓரம் கட்டுவார்கள், ஒரு இடத்துக்கு அனுபவிப்பு செய்வார்கள். பாவிகள் எல்லாம் ஒரு இடம், உண்மையாளர்கள் எல்லாம் ஒரு இடத்துக்கும் தள்ளப்படுவார்கள். வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், பாவிகளே நீங்கள் பிரிந்து விடுங்கள் என்பார்கள். பாவிகள் எல்லாம் ஒரு ஓரமாக நிற்க, நல்லவர்கள் எல்லாம் இன்னொரு பக்கமாக நிற்க, நாகிசுரூசிஹிம் இன்த ரப்பிஹிம், தன்னுடைய ரப்பு வருகிற நேரத்தில் ரப்புக்கு முன்னாடி தலை குனித்தவர்களாக நிற்பார்கள். ரப்பனா அப்சர்னா வ சமிஅனா ஃபர்ஜஅனா நஅமல் சாலிஹா இன்னா மூகின், அவர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ் அத்தனையும் பார்த்து விட்டோம், யா அல்லாஹ் அத்தனையும் கேட்டு விட்டோம், யா அல்லாஹ் சின்ன ஒரு அவகாசம் வேண்டும், யா அல்லாஹ் நாங்கள் நன்மை செய்து விட்டு வருகிறோம், யா அல்லாஹ் என்று துடிப்பார்களாம். அந்த சபையில யாருக்கும் அவகாசம் வழங்கப்பட மாட்டாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது பயங்கரமான சபை. இந்த துனியாவில் நீங்கள் எதெல்லாம் பயங்கரம் என்று பார்க்கிறீர்களோ, வல்லாஹி பண்ணி சொல்கிறேன், பெருமானார் நாமசித்து பேசினால் அதிலே எந்த பொய்யும் வராது என்று நீங்கள் நம்பினால், பெருமானாருக்கு பொய் சொல்ல தெரியாது என்று நீங்கள் நம்பினால், பெருமானார் சொல்வதெல்லாம் உண்மை என்று நீங்கள் நம்பினால், இந்த நாள் சம்பவிக்கிற நேரம் அந்த சபையில் நானும் நீங்களும் இருப்போமாம். அது பயங்கரமாக இருக்குமாம் அந்த சபை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்பதான் கோபத்தோடு இருப்பானாம். இப்ப அல்லாஹ் கோபமான்னு கேட்டீங்கன்னா இல்லையாம், இல்லையாம். அல்லாஹ் அரிசில எழுதி வைத்திருக்கிறான், என்னுடைய இரக்கம் கோபத்தை மிந்தி விட்டது என்று எழுதி வைத்திருக்கிறார். அதனால் அல்லாஹ்வுக்கு யாராவது ஏசினால் நமக்கு கோபம் வரும், அல்லாஹ் அதை பொறுத்துக் கொள்கிறார். அந்த உரிமையெல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறார். ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின் ஃபமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர், விரும்பினால் நம்புங்கள், விரும்பினால் மறுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த நேரத்தில் அப்படியெல்லாம் தந்திருக்கிறான். ஆனால் மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் அன்றைக்கு கோபமாக நிற்பான். ஐனல் ஜப்பார், எங்கடா பெருமை அடிச்சவெல்லாம் வா அல்லாஹ் கூப்பிடுவான், எங்க பெரிய அரசர் எல்லாம் வா அல்லாஹ் கூப்பிடுவான். அந்த சன்னிதானத்திலே யாரும் பேச மாட்டார்கள். ஒரு ஊசு கீழே விழுந்தால் சப்தம் கேட்கிற அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் மக்கள் நிற்கிற நேரம் யாரும் பேச மாட்டார். இல்லாமன் அஜ்னலஹு ரஹ்மான், ரஹ்மான் யாருக்கு அனுமதி கொடுக்கிறானோ அவர்களை தவிர எல்லோரும் மௌனியாக நிற்பார்கள். அந்த நாள் அப்படிப்பட்ட நாள். அந்த நாள் சம்பவிக்க முன்னாடி நபிமார்கள் அழுது சொன்னார்கள், நபிமார்கள் அழகாக சொன்னார்கள், மக்களே அந்த நாளில் கேவலமாகாதீர்கள், அந்த நாளிலே உங்களுக்கு நரகம் தரப்பட்டால் அதிபயங்கரமாக இருக்கும். அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனிஹி, ஒரு மனிதன் வலது கரத்தை நீட்டி பட்டோலை வாங்கினாள். நீங்க நினைச்சிராதீங்க வலது கரத்தை நீட்டினா பட்டோலை வைக்கப்படும் என்று. நல்ல மனிதனுடைய வலது கரம் அப்படியே நீட்டப்படும். அந்த நாளில் நாம் நினைத்தது நடக்காது. அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அந்த நாளில் வாய் பூட்டப்படும், சீல் வைக்கப்படும். நக்திமு அலா அஃப்வாஹிம், வாய் பேசாது. வ துகல்லிமுனா ஐதீஹிம், கரங்கள் எல்லாம் பேச ஆரம்பிக்குமாம். இறைவா இவன் இப்படித்தான் தொட்டான், இறைவா இவன் இப்படித்தான் விபச்சாரம் செய்தான், அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும், இப்படித்தான் நடந்து போனான் யா அல்லாஹ் ஹராத்தை நோக்கி. இந்த கால்கள் சாட்சி சொல்லுமாம். மனிதன் தன்னுடைய உறுப்பு பேசுவதை பார்ப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நேரத்தில் நீதிமன்றத்தில் நீதி விசாரிக்கப்பட்டு அணுவணுவாக நீதிகள், நீதி என்பது அப்பதான்
தான் நீங்க பாப்பீங்க. இந்த துனியாவில் யாரெல்லாம் அநீதி இழைக்கப்பட்டார்களோ, பலஸ்தீன மண்ணிலே இன்றைக்கு சின்ன சிறுமிகள் கொலை செய்யப்படுகிற நேரம், இந்த உலகத்திலே பெரும் பெரும் நாடுகள் எல்லாம் மோடியாக நிற்கிற நேரம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் கேட்பான், நம்பி ஐ தம்பின் குத்திலத், என்ன பாவமாடா செஞ்சுச்சு அந்த குழந்தை, ஏண்டா கொண்டீங்கன்னு அல்லாஹ் கேட்பானா. இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கும் பேச முடியாத நாள் அந்த நாள். ரப்பி தான் யார் என்பதை காட்டக்கூடிய நாள். அந்த நாளிலே மூமின்களுடைய மகிழ்ச்சி, அவருடைய முகமெல்லாம் மலர்ந்திருக்குமாம், சிரிப்போட உலா வருவார்கள். அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனிஹி ஃபயகூலு ஆஹு முக்ரவு கிதாபியா இன்னி வலன்து அன்னி முலாகின் ஹிசாபியா ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா குதூஃபுஹா தானியா குலு வஷ்ரபு ஹனியம் பிமா அஸ்லம்தும் ஃபில் அய்யாமில் காலியா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வலது கரத்தால் புத்தகத்தை பெற்றவர்கள் சொல்லுவார்கள், ஆஹு முக்ரவு கிதாபியா, இதை பாருங்களேன், கொஞ்சம் பாருங்களேன், வாசிங்களேன் வாசிங்களேன். கையில புக் எடுத்து மகிழ்ச்சியோட ஒரு ஆளா காட்டுவாங்களாம். ஆஹு முக்ரவு கிதாபியா இன்னி வலன்து அன்னி முலாகின் ஹிசாபியா, இந்த விசாரணை எனக்கு தெரியும், இது நடக்கும் என்று தெரியும், இந்த விசாரணைக்காக வேண்டி நான் என்னை தயார்படுத்திக் கொண்டேன். ஒவ்வொரு ஆளுக்கும் போய் ரிப்போர்ட்டை காட்டி நான் பாஸ் தெரியுமா, நான் பாஸ் தெரியுமா, அந்த மகிழ்ச்சியோடு ஒவ்வொருவருக்கும் பட்டோலையை காட்டுவார்களா. ஆஹு முக்ரவு கிதாபியா இன்னி வலன்து அன்னி முலாகின் ஹிசாபியா ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, அவர் மிக பொருந்தி கொள்ளப்பட்ட மகிழ்ச்சியான வாழ்க்கையில் இருப்பார். அவர் என்னெல்லாம் கஷ்டப்பட்டாரோ அதற்காக வேண்டி அவருக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை வழங்கப்பட்டிருக்கிறது. அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பிஷிமாலி ஃபயகூலு யா லைத்தனி லம் ஊத கிதாபியா, என்னுடைய வலது கரத்தால் பட்டோலை கொடுக்கப்பட்டதோ, பட்டோலை பெறப்பட்டதோ, அவர் சொல்லுவார்ல லம் ஊத கிதாபியா வலம் அத்ரி மா ஹிசாபியா, இப்படி ஒரு விசாரணையை நான் அறிந்திருக்கவில்லையே. அலக்க அன்னி சுல்தானியா, என்னுடைய பவர் எங்க போச்சு, அழிஞ்சு போச்சு. மகன அன்னி மாலியா, என் சொத்து பயனளிக்காம போச்சு. துடிப்பான். அலக்க அன்னி சுல்தானியா, என் எல்லாத்தையும் அழிஞ்சு போச்சு, என் பவர் எல்லாம் அழிஞ்சு போச்சு. புக்க போட்டுட்டு ஓட பாப்பான். ஃபேலான ஒரு பொடிய ரிப்போர்ட் எடுத்து கிளாஸ் ரூம்ல எங்கேயாவது போட்டுட்டு வீட்டுக்கு போய் ரிப்போர்ட் காண பண்ணுவான். இன்றைக்கு ரிப்போர்ட்டை தர வேண்டுவானே. இதே மாதிரி மனிதன் தன்னுடைய முழு ரெக்கார்டும், தான் செஞ்ச அநியாயங்கள், தான் செஞ்ச அக்கிரமங்கள், தான் செஞ்ச துரோகங்கள், தான் நோவித்த மனங்கள் எல்லாமே அங்க எழுதப்பட்ட அணு அணுவாக இருக்கும். அந்த டேட்டா பேஸ் கையில கொடுக்கப்பட்ட உடனே அவன் அதை வச்சு போட்டு ஓடுவான. சும்மல் ஜஹீம செல்லு, எங்கடா ஓடுற, ஓடுவானாம். இதுக்கு மேல் தப்ப முடியாது என்று ஓடுவானாம். அவனை பிடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அவனை விலங்கிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். மலக்குமார்கள் பிடித்து நரகத்தில் தூக்கி எறிவார்கள். இதெல்லாம் பொய்யா உண்மையா சகோதரர்களே? இதெல்லாம் நடக்குமா நடக்காதா? நடக்கும் என்று நானும் நீங்களும் நம்பினோம் என்றால் வல்லாஹி சொல்லுகிறோம், முஸ்லிம்களாகிய நாம் அது நடக்கும் என்று நம்பினால் நம்முடைய வாழ்க்கை சொல்லும் அதை, நம்முடைய நாவல்ல நம்முடைய உடம்பு சொல்லும் அதை. நாம் நடக்கிற நேரம் நம்முடைய வாழ்க்கை அந்த பிரதிபலிக்கும். இந்த நம்பிக்கை நம்மிடம் இருக்குதா இல்லையா? இது கல்புக்குள் இல்லை என்றால் நம்முடைய செயல்கள் அதை காட்டி கொடுக்கும். இவன் ஆமன்து பில்லாஹ் இருந்து வல்யவுமில் ஆகிர் வரைக்கும் சும்மா வாயால குர்ஆன் மதரசா ஓதி அங்க போய் உட்கார்ந்து ஆமன்து பில்லாஹி ஓ மலாயிகத்திஹி ஓ குதுபிஹி ஓ ருசுலிஹி வல்யவுமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலான்னு சும்மா சொல்லியிருக்கிறான் கிளிப்புள்ள மாதிரி. இவன் எதுவுமே இல்லை என்பதை நீங்க சொல்ல தேவையில்லை, நான் சொல்ல தேவையில்லை. என்ன என் செயல் காட்டி கொடுத்துரும், உங்களை உங்க செயல் காட்டி கொடுத்துரும். நீங்க ஆமன்து பில்லாஹ்னு சொல்லி வல்யவுமில் ஆகிர நம்பி தைரியமா நீங்க வட்டி கடைக்கு போனீங்கண்டா, நீங்க வட்டி எடுத்தீங்கண்டா, நீங்க நம்பலன்னு அர்த்தம். வல்யவுமில் ஆகிர், அந்த மறுமை நாள் அல்லாஹ் வந்து கேட்கிற நேரம், இறைவா என் வீட்டுல கஷ்டம், இறைவா என் நண்பர்கிட்ட எல்லாம் போன, அவங்க யாருமே தரல, அவங்க எல்லாம் கேட்டாங்க ஏன் வட்டி எடுத்தேன்னு. நான் உங்கள்ட்ட திருப்பி கேட்டேன், நீ தந்தா நான் வட்டி எடுத்திருப்பனா? எவனுமே உதவி செய்யாட்டி அவன் ஒருத்தன் தான் உதவி செய்யறான், அதனாலதான் போனன்னு துனியால சொன்னான்னு நீங்க போய் சொல்லலாமா? அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வானா? என்ன நம்பினா எவ்வளவு பெரிய பொருளாதார கஷ்டம் இருந்தாலும் இந்த உலகத்தில் எந்த ஒரு உயிரினத்தையும் அல்லாஹ் ரிஸ்க் கலக்காமல் விட்டதே இல்லை. நீங்க இங்க ஒரு பானியை கொட்டிட்டீங்கண்டா, இங்க ஒரு கருப்பட்டி பானி கொட்டிட்டா, இந்த பக்கத்திலே உங்களுக்கு எறும்பு தெரியாது. இந்த போடியத்துல கொட்டப்பட்டால் நாளைக்கு நீங்க இங்க எறும்பு பார்ப்பீங்க.